ஹாய் ஹலோ நண்பா. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, யூஎஸ் கவர்மெண்ட் மொத்தமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இன்ஸ்டன்ட் அப்டேட்டான நியூஸ் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் யூஎஸ் கவர்மெண்ட் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நம்ம நாட்டில் எப்படி வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குமோ, அதாவது ஒரு நாட்டுக்கு எப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் வந்து எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஃபினான்ஷியல் இயர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டத்தொடர் மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ அந்த மாதிரி யூஎஸ்லேயும் வந்து ஒரு கூட்டத்தொடர் நடக்குது. ஸோ இதுக்கு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஃபினான்ஸ் பட்ஜெட்டை வந்து இது பண்ணுறாரு. அதாவது நம்ம வீட்டில் எப்படி மளிகை செலவு, அதே மாதிரி ஒரு மாதத்துக்கான சேல்ரி வந்ததும் இதுக்கெல்லாம் நம்ம அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து வைப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த நாட்டுக்கும், அதாவது ஒரு கண்ட்ரிக்கும் இந்தந்த இதுக்கு, அதாவது ஆர்மிக்கு இவ்வளோ கொடுக்கணும், நேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும், எஜுகேஷனுக்கு இவ்வளோ ஒதுக்கணும், இப்படிங்கிற ஒரு பட்ஜெட் வந்து அலாக்கேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அலாகேஷன் வந்து ட்ரம்ப் வந்து ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுறார். ஸோ இதுதான் வந்து பட்ஜெட்டு இந்த இயர்க்கான இது இவ்வளோ வந்து இதுக்கு ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒன்று அந்த ஃபினான்ஷியல் மீட்டிங்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த தீர்மானத்தை ஏற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மினிஸ்டர்ஸும் அதுக்கு ஓகே சொல்லணும். மெஜாரிட்டி ஆஃப் த மினிஸ்டர்ஸ், அதாவது எல்லா மினிஸ்டர்னு இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த மினிஸ்டர்ஸ் வந்து அதுக்கெல்லாம் ஓகே சொல்லணும். ஸோ மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் போகும். ஸோ ட்ரம்ப் வந்து இந்த ஒரு பட்ஜெட் ப்ரொபோசலை வந்து கொடுக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? பிகாஸ் இந்த பட்ஜெட்டை வச்சோம்னா நம்ம கண்ட்ரி அடுத்து டெவலப்மெண்ட் ஆகாதுங்கிறது அவங்களுடைய, அதாவது அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை தன்னோட சைடு இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே சொல்லலை. அதாவது நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க எல்லாருக்கும் சேல்ரி கரெக்டாக போகாது. அதுபோக கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஸ்கீம்ஸ் எதுவும் வந்து ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ கவர்மெண்ட் மூலமாக பீப்புளுக்கு போகக்கூடிய ஃபண்ட்ஸ் எதுவும் கரெக்டாக போகாது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ இந்த இதில் வந்து கரெக்டாக ஆகலை, இந்த ஃபினான்ஷியல் மீட்டிங்கில் வந்து இந்த ப்ரொபோசல் ஏற்றுக்கல அப்படிங்கிறதுனால மொத்த யூஎஸ்மே இப்போ ஷடவுனில் இருக்குது. ஷடவுன்னா எப்படி? ஒரு கண்ட்ரி மொத்தமாகவே வந்து க்ளோஸ் ஆகிடுமா அப்படின்னா அது கிடையாது. எமர்ஜென்சிக்கான எல்லா, அதாவது எமர்ஜென்சிக்கான பேக்கப் ஆர்மியாக இருக்கட்டும், இல்லை வந்து எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை மற்ற இதுவாக இருக்கட்டும், எல்லாமே ரன் ஆகும். பட் குறைவான ஆட்களை வச்சு மட்டுமே ரன் ஆகும். லைக் இப்போ வந்து மேக்ஸிமம் எங்கே வந்து இது ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நான் ஏதாவதுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ப்ராசஸ் நார்மல் டேஸில் சீக்கிரமாக வேலையாகும். பட் இந்த மாதிரி டைமில் ஸோ லெஸர் மெம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டுமே அங்கே வேலையில் இருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக நம்ம ஒன்று அப்ளை பண்ணோம்னா அது ப்ராப்பரான டைமுக்கு நமக்கு கிடைக்காது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுபோக இந்த கவர்மெண்ட் மியூசியம்ஸ், அதுக்கப்புறம் டூரிஸ்ட் பிளேசஸ், ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நமக்கு ப்ராப்பராக, ஏன்னா கவர்மெண்ட் சைடுலேருந்து ஒரு சிலரை வந்து அங்கே அலாக்கேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இல்லாமல் மேபி அது க்ளோஸ்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து இதெல்லாம் நடக்கும்போது ப்ராப்பரான இன்கம் வந்து அங்கே கண்ட்ரியில் ஜென்ரேட் ஆகாது. ஸோ அது மூலமாக வந்து கண்ட்ரியோடைய இது குறையும். ஸோ இதனால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, லைக் இந்த H1B விசா நினச்சி பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா யூஎஸில் எது நடந்தாலும் இந்தியாவை பாதிக்குமானா ஆமாம் பாதிக்கும். யூஎஸ் கூட நிறைய ட்ரேடிங்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவும் யூஎஸும் வந்து நிறைய ட்ரேடிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் யூஎஸில் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தாலும் அது வேர்ல்டு ஓவர் எல்லாத்தையும் பாதிக்கும். பிகாஸ் அவங்க தான் மார்க்கெட் லீடிங். ஏன் வந்து இந்த இது வந்துச்சுன்னு தெரியணும்ல. அதாவது ஏன் வந்து இந்த ஷட்டவுனுங்கிறது நடந்துச்சு அப்படின்னா யூஎஸில் காசு இல்லை.
என்ன சொல்கிற, அவ்வளோ பெரிய கண்ட்ரி, வேர்ல்டுலேயே பெரிய கண்ட்ரி, ரொம்ப பணக்கார நாடு யூஎஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த கண்ட்ரிலே காசு இல்லைன்னா ஆமாம், காசு இல்லை. ஸோ ஒரு கண்ட்ரினா அந்த கண்ட்ரிக்கு போதுமான அளவுக்கான டாலர்ஸ் இருந்தே தீரணும். ஸோ அதை வச்சு தான் அந்த கண்ட்ரி வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ பேசிக்கான நீட்ஸ்க்கு எல்லாமே இப்போதைக்கு அவங்கக்கிட்ட சர்வை பண்ணுற அளவுக்கு எல்லாமே இருக்குது. பட் இந்த ஃபினான்ஷியல் மீட்டிங்கிறது, இந்த ப்ரொபோசல்ங்கிறது ஓகே ஆகலை. இது ஒன்ஸ் ஓகே ஆகிடுச்சுன்னா எப்பயும் போல் ரெகுலராக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ இப்போ என்னாகும், சம்பளம் கொடுக்கலின்னா யாருமே போக மாட்டாங்க ஆட்கள். ஸோ அந்த மாதிரி சம்பளம் கொடுக்காததுனால கம்மியான அளவு ஆட்கள் மட்டுமே அங்கே வேலை செய்கிறாங்க. ஸோ இதனால் நமக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கணும், யூஎஸ் மூலமாக நமக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா இட் மே டேக் அ லாங் டைம் நவ் இன் திஸ் சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இது வந்து ரொம்ப காலதாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்குது. ஸோ அடுத்து ட்ரம்ப் என்ன அப்டேட் கொடுப்பாருன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ until then, this is Sivaram signing off.